رب العرش العظيم والحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. عن عبد الله رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لو لم يبق من الدنيا إلا يوم لطول الله ذلك اليوم حتى يبعث فيه رجلا من أهل بيته يوافق اسمه اسمي واسم أبيه اسم أبي يملأ الأرض قسطا وعدلا كما خلقت ظلما وجورا أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையறிந்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ந்து 4-5 வாரங்களாக கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆரம்பமாக இதுவரை வந்துவிட்ட சிறு சிறு அடையாளங்கள் 8 அடையாளங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் தெரிந்து வந்தோம். இதுவரை வராத பெரும் அடையாளங்களாக 9 அடையாளங்கள் இருக்கிறது என்பதாக கூறி, கடந்த வாரம் வரைக்கும் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி, யஜூஜ் மஜூஜுடைய வருகையை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி 3 அடையாளங்களை கூறி, அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொன்ற விவரங்களை நாம் கூறினோம். பாபே லூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு, ஒரு ஊருக்கு வெளியில ஊர் வாசல்ல வச்சு கொன்றாங்க. அந்த பாபே லூத்துங்கிறது இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் வச்சிருக்கக்கூடிய விமான நிலையம் என்பதாக சொல்லப்படுது. இஸ்ரவேலர்களுடைய விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் பாபே லூத் என்பதாக சொல்லப்படும். அந்த இடத்துல வச்சுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொண்டு கத்தியில வால்ல இருக்கக்கூடிய அந்த இரத்தக்கரையை மக்களிடத்துல காட்டுவாங்க. அந்த பாருங்க, தஜ்ஜாலை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு. அதோட அவங்க தான் முடிஞ்சிடும். யஜூஜ் மஜூஜை பற்றிய அழிச்சாட்டியங்களுடைய முடிவுரையை எப்படி எழுதுவாங்க, அதைத்தான் இந்த வாரம் அதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பேசலாம் என்பதாக நான் முடித்தேன். தஜ்ஜாலுக்கு முடிவுரை கட்டியதற்கு பிறகு யஜூஜ் மஜூஜுடைய அழிச்சாட்டியங்கள் வானலாக உயர்ந்துவிடும். அதான் ஒரு வாசகத்தை கூட நான் சொல்லி காமிச்சேன். பத்தன்னா மண்பில் ஆகுது. பூமியில இருக்கிறவங்களை எல்லாம் கொன்று குவிச்சிட்டோம். நபத்துல் மண்பீசமா, வானத்தில் இருக்கிறவங்களையும் வாங்க கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பை எறிவாங்களாம் வானத்துல. இப்படி ஒரு சூழ்நிலையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகாக்களை எல்லாம் தோழர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு தூர்மலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா யஜூஜ் மஜூஜுடைய எண்ணிக்கைகள் வெள்ள பிரளயத்தை போல தூர்மலைக்கு போயிடுவாங்க. அவர்கள் தங்களுடைய தோழர்களை அழைச்சிக்கிட்டு அந்த தூர்மலையிலே முற்றுகையிடப்பட்டவர்களாக ஆன அந்த ஒரு சூழ்நிலையில எந்த அளவுக்கு அந்த மலையில இட நெருக்கடி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொன்னா, ஒரு மாட்டினுடைய தலை அளவு இடம் கிடைச்சா கூட 100 தீனார் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அப்படி சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. மலையில இடம் பத்தாது. கடுமையான இட நெருக்கடிக்கு மத்தியில நெருக்கிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களால் முற்றுகையிடப்பட்டவர்களா? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. இவர்களிடத்திலிருந்து விமோசனம் பெறுவதே அல்லாஹ்வுடைய உதவியால் மட்டுமே முடியும் என்று துஆ செய்வாங்க. அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரித்து யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்களுடைய பிடரிகளிலே ஒரு விதமான புழுக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். அந்த பிடரி புழுக்கள் அவர்களுடைய பிடரிகளிலே கடித்து கொதறி துவம்சம் செய்து
ஒரே சமயத்திலே ஒரே நேரத்திலே அத்தனை பேர்களும் பலியாகி போய்விடுவார்கள். அவர்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு சமாதானம் கட்டப்பட்டு சமாதி கட்டப்பட்டு விடும். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மலையிலிருந்து இறங்கி வருவாங்க. வந்து பார்த்தா யஜூஜ் மௌஜூஜ்களுடைய சடலம் இருக்கு பாருங்க. அந்த சடலங்கள் இல்லாத ஒரு சான் அளவு இடம் கூட இருக்காது. அவ்வளவு சடலங்களும் அதனுடைய கொழுப்புகளும் அதனுடைய துர்நாற்றங்களும் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் நிரம்பி இருக்கும். அது ஒரு வேதனை, அது ஒரு விதமான ஒரு பாதிப்பு. செத்தும் கூட தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு தோற்றம். மறுபடியும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இவர்களுடைய அந்த சடலங்களுடைய குவியல்கள் மூச்சு வாங்குவதற்கு கூட கஷ்டமாக இருக்கிறது. இந்த தொல்லையிலிருந்து எங்களை விடுவிச்சிடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்ச உடனே அல்லாஹ்விடத்துல அந்த துஆவையும் ஏற்றுக்கொண்டு ஒட்டகத்தினுடைய கழுத்துக்களை போல் இருக்கக்கூடிய பறவைகளை அல்லாஹ்விடத்துல அனுப்பி வைப்பான். ஒவ்வொரு பறவையும் ஒட்டகத்தினுடைய கழுத்தை போல இருக்கும். அவைகளெல்லாம் அந்த சடலங்களை கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு போய் அல்லாஹ் நாடிய இடத்துல கொண்டு போய் போடும். இப்படியாக அனைத்து சடலங்களும் அப்புறப்படுத்தப்பட்டு துப்புரவு செய்யப்படும். அதோடு அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அடுத்து ஒரு மலையை வர இறங்குவான். சடலங்களுடைய அப்புறப்படுத்துதலோடு அல்லாஹ்விடத்துல பணியை நிறுத்திடாம மலையை இறக்கி வைப்பான். அந்த மலை படாத மண் வீடோ மாடி வீடோ கிடையாது. எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி விழுகும். அந்த மலையினுடைய தண்ணீர் பட்டதற்கு பிறகு பூமி தரை முழுமையாக கழுவப்பட்டு விடுவது. கண்ணாடியை போல பல பல பலன் எந்த விதமான துர்நாற்றத்தினுடைய அறிகுறியே இல்லாத அளவு, துருவாடையினுடைய அளவு சுவாசம் கூட இல்லாத அளவிலே கண்ணாடியை போன்று பல பலன் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பார்த்து பூமியை பார்த்து அல்லாஹ் உத்தரவு விடுவான். பூமியே, நீ மறுபடியும் கனிவர்க்கங்களை முளைப்பிக்க செய்வாயாக, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெளிப்படுத்துவாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பூமிக்கு ஒரு உத்தரவு போடுவான். போட்ட உடனே அது தன்னுடைய பூமிக்குள் இருக்கக்கூடிய கனிம வர்க்கங்களை எல்லாம் உழைப்பிக்கும், கனிம வளங்களை எல்லாம் வெளியில தள்ளும். எந்த அளவுக்கு அந்த காலத்துல செல்வ செழிப்பு சிறந்து ஓங்கும் என்று சொன்னால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஹதீஸ்களிலே போடப்பட்டிருக்கிறது. வளம் பொழிக்கும். ஒரு மாதுளம்பழத்தை ஒரு பெரிய ஒரு குழுவே உட்கார்ந்து சாப்பிடும். ஒரே ஒரு மாதுளம்பழத்தை கூட்டமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. போதுமானதாக இருக்கும். ஒரு மாதுளம்பழத்தினுடைய தொலி இருக்கு பாருங்க, தோல், அந்த தோலை நிப்பாட்டி வச்சு எத்தனையோ பேர் நிழல் பெறுவார்கள் வெயில்ல இருந்து. ஒரு தொலி அவ்வளவு பெருசா இருக்கும், நிழல் கொடுக்கக்கூடிய அளவில், அதுவும் பலர் நிழல் பெறக்கூடிய ரீதியில அவ்வளவு பெரிய ஒரு தொலி. மட்டுமின்றி பால்ல அல்லாஹ்விடத்துல பறக்கச் செய்வான். பால்ல எப்படி அல்லாஹ் பறக்கச் செய்வான் அப்படின்னு சொன்னா, மடு கணத்து இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் பாலை சுரக்கும். ஒரு பெரிய கூட்டமே அந்த பாலை குடிச்சு வயிறை நிரப்பிக்கிறோம். ஒரு மாடு, மடு கணத்து போன மாடு தன்னுடைய பாலை சுரக்கும். அதை கொண்டு ஒரு பெரிய ஒரு குளம், கோத்திரம், அது அந்த பாலை குடிச்சு வயிறை நிரப்பிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆடு பாலை சுரக்கும். குடும்பம் தன்னுடைய உறவினர்களோடு உட்கார்ந்து அந்த பாலை முழுமையாக வயிறு நிறைய குடிப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல அந்த காலத்துல பால்ல பறக்க செஞ்சிடும். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்துச்சு. பாவங்கள் கழுவப்பட்ட, பாவங்கள் அரங்கேற்றப்படாத ஒரு காலத்துல அல்லாஹ் பறக்க செஞ்சிருந்தான். இதே நிலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலதான் அந்த நிலைமை வரும். ஏன் அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வரல? மனிதனுடைய பாவங்கள் அந்த மாதிரி. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு எப்படி இருந்துச்சு வந்து இறங்கும் போது? எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? காரணம் எதுவாக சொல்லப்படுகிறது? மக்களுடைய பாவங்கள் அந்த கல்லை கருமையாகிவிட்டது. அதே மாதிரி எல்லா பறக்கத்தையும் எடுபட்டு போச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ்வுத்தஆலா எல்லாத்திலையும் பறக்க செய்து வைத்திருந்தார். இந்த இப்ப சொன்ன மாதிரி இது நேரத்தினுடைய அருமையை கருதி உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இதே மாதிரியான மாகுல், இதே மாதிரியான ஒரு சூழல் எப்ப வரும்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு வரும்.
அப்பத்தான் இந்த மாதளம்பழத்தை பார்க்க முடியும். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பார்த்த மாதளம்பழம் அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பார்க்க முடியும். அதுக்கு இடையில மனிதனுடைய பாவங்கள், அட்டுழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லா பரக்கத்துக்களையும் எடுபட வைத்திருக்கிறது. நேரத்தில் பரக்கத்து இல்லை, சம்பாத்தியத்தில் பரக்கத்து இல்லை, சாப்பாட்டுல, உணவுல, கனி வர்க்கங்கள்ல எல்லாவற்றிலையுமே பரக்கத்தை எடுபட்டு போய் ஆயுள் சுருங்கி போச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அப்படியே சுருங்கி 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 இப்ப 60 வந்து நிக்குது. அதுலயும் 20-30 போகுது. அதிகமாயிருக்கு. 1300 பேர் கேன்சர்ல பலியான இந்த நாள் செய்தி வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சுருங்கி கொண்டே வரும். எல்லாமே சுருக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த மாதிரி இல்லாம மீண்டும் பழைய நிலையை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு பார்க்க முடியும். அப்போ செல்வம் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல அல்லாஹ் தஆலா ஒரு தூய்மையான ஒரு காற்று அனுப்புவான். அந்த தூய்மையான காற்றானது நல்லடியார்களுடைய, விசுவாசிகளுடைய அக்குள்களுக்குள் போய் நுழையும். கப்பட்டு சொல்லுவோம்ல, அக்குள்களுக்குள்ளாக போய் அந்த தூய்மையான காற்று நுழைஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே மூச்சையாகி மூத்தாகிடுவாங்க. நல்லடியார்கள் பூரா, விசுவாசிகள் பூரா அப்படியே மூத்தாகிடுவாங்க. மிச்சமா இருக்கிறவங்க பாவிகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பாவிகளும் தீமை புரியக்கூடியவர்கள் தான் மீதமாக இருப்பாங்க. அந்த மீதமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகளை எப்படி அமைச்சுக்கிறாங்கன்னா, மிருகங்களை போன்று அமைத்துக் கொள்வார்கள். கழுதைகளைப் போல வீதிகளில் உட்கார்ந்து உறவு கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா உலக முடிவு நாளை கொண்டு வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இத்தனை செய்திகளும் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து 4வது அடையாளம். பெரும் அடையாளங்கள் 3 சொல்லியாச்சு. தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 4வது அடையாளம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவது. அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, லவ் லம் யபக மின துன்யா இல்லா யௌமுன், உலகம் அழியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த ஒரு நாள் அல்லாஹ் தஆலா நீட்டிக்க வைத்தாவது லதவ்வலல்லாஹு தாலிகல் யௌம, அந்த ஒரு நாளை நீட்டிக்க வைத்தாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஹத்தா யபஅஸ ரஜுலன் யபஅஸ ஃபீஹி ரஜுலன், ஒரு நபரை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர். அவங்க தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யுவாதி உஸ்மு ஹுஸ்னி, அவருடைய பெயர் என்னுடைய பெயரை ஒத்திருக்கும். வஸ்மு அபி ஹிஸ்ம அபி, அவருடைய தகப்பனாருடைய பெயர் என்னுடைய தகப்பனாருடைய பெயரோடு ஒத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒருவரை அல்லாஹ் அனுப்பாம உலகத்தை அழிக்க மாட்டான். உலகம் அழிகிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது என்று இருந்தாலும் கூட அந்த நாளை நீட்டிக்க வைத்தாவது அவரை கண்டிப்பா அனுப்புவான். யம்லஉல் அர்த கிஸ்தன் வ அத்லன் கமா முலிஅத் ஸுல்மன் வ ஜௌரா, பூமி முழுவதும் அநியாயத்தாலும் அட்டுழியத்தாலும் சின்னாபின்னப்பட்டு போய் கிடக்கும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு நீதத்தாலும் நேர்மையாலும் இந்த பூமியை சிறக்க வைப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் உலக முடிவு நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதாக சொன்னார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுகிற பொழுது அபூதாவுத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கலீஃபா இறந்து போயிடுவாங்களாம். அவர்களுடைய இறப்புக்கு பிறகு பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பும், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் நிறைய உருவாகும். அந்த சமயத்தில் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஒருவர் வருகை தருவார். காபா என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கல், அந்த மூளைக்கும் கருங்கல்லுடைய அந்த மூளைக்கும் மக்காம இப்ராஹிமுக்கும் இடையில இருந்துகிட்டு உட்கார்ந்து மக்கள் எல்லாம் இடத்துல பயிர் செய்வாங்க, சத்திய பிரமாணம் செய்வாங்க. அந்த சமயத்துல ஷாம் தேசத்திலிருந்து அவருக்கு எதிராக ஒரு படை கிளம்பி வரும். மக்காவிலிருந்து வருகிறது மக்களிடத்துல பைக் வாங்குறாங்கல்ல, இவர்களுக்கு எதிராக ஷாம் தேசத்திலிருந்து ஒரு படை புறப்பட்டு கிளம்பி வரும். வரக்கூடிய சமயத்துல மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட
அந்த இடத்துல நீர்வரத்து இல்லாத பாலைவன பகுதி அந்த படையை அப்படியே உள்வாங்கிவிடும், விழுங்கிவிடும். இந்த நிகழ்வுக்கு பிறகு அதே ஷாம் தேசத்திலிருந்து, அதாவது சிரியாவிலிருந்து, ஈராக்கிலிருந்து, இன்னும் பல பகுதிகளில் இருந்தும் அணிதிரண்டு வருவாங்க அவரிடத்துல பயிற்சி செய்வதற்காக என்பதாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸும் அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இவர்களுடைய இந்த வருகையும் உலக முடிவு நாளுடைய பெரும் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது 4வது அடையாளம். 5வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அதிசயமான பிராணி பூமியிலிருந்து வெளிப்பட்டு வரும். இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 27வது அத்தியாயம் 82வது வசனம், வைதா வகஅல் கௌலு அலைஹிம், அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு நாள் உறுதி செய்யப்பட்டு விட்டார், அதாவது கியாமத் நாள் வந்து விட்டார், அக்ரஜ்னாலஹும் தாப்பத்தம் மினல் அர்தி, பூமியிலிருந்து அவர்களுக்காக ஒரு பிராணியை நாம் வெளிப்படுத்துவோம், துகல்லிமுஹும், அந்த பிராணி பேசும், அன்னன்னாஸ கானூ பி ஆயாத்தினா லா யூகினூன், நம்முடைய வசனங்களின் மீது யார் உறுதி கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லும், அவர்களை பற்றிய தகவல்களை தரும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான பிராணியை நாம் வெளிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லிக்காட்டுகிறார். உலக முடிவு நாளுக்கு முன்பாக அதிசய பிராணி வெளிப்படுதல், அது மக்களிடத்திலே பேசுதல், இதுவும் நடக்கக்கூடிய பிராணி பேசுறது, விலங்கு பேசுறதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் கிடையாது. முன்னாடி காலத்தில் அது நடந்தது தான், மீண்டும் நடக்கணும்னு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பறவை பேசலையா, விலங்குகள் பேசலையா? அல்லாஹ் ஆயத்தில் அதை பத்தி சொல்லலையா? யா அய்யுஹன்னாஸ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வாரிசாக வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே உல்லிம்னா மன்திகத்தைர், பட்சிகளுடைய பாஷை எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பறவைகளுடைய பாஷை எனக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, வஊதீனா மின் குல்லி ஷை, சகலகலா சௌகரியங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலகலா சலுகைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அருட்படையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்திருக்கிறார். பறவைகளை பற்றிய அதனுடைய ஓசை ஒலிகளை பற்றிய ஞானம் நமக்கு இல்லாததுனால அதனுடைய ஓசைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக நமக்கு தெரியுது. ஏன்னா அதை பற்றி ஞானம் நமக்கு இல்லை. கிச்சு கிச்சுன்னு கத்துது, என்னென்னமெல்லாம் கத்துது, எல்லாம் ஒரே மாதிரி கத்துது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. அது ஒரு பாஷை, அது ஒரு கருத்தை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு சாதனம். அது அதை பற்றிய ஞானம் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நுண்ணிய வித்தியாசம் இருக்கிறது அதனுடைய ஒலிகளிலே, ஓசைகளிலே. அதை பற்றிய ஞானம் இருக்கும் பட்சத்திலே கண்டுபிடித்து நாம் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி விடலாம். சாதாரணமாகவே செயற்கையாக கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய நவீன கருவிகளுடைய ஓசையை கொண்டு கூட சில அர்த்தங்களை நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் இயற்கை அவர்களுக்கு செய்து கொடுத்த ஏற்பாடு. நிறைய அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எறும்புகள் எப்படி பேசுது, உண்மையிலே அது பேசுதா, எப்படி பேசுது, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்றாங்க எறும்புகள் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லி, அதனுடைய தலைக்கு 2 பக்கத்துல, அதனுடைய தலையினுடைய 2 பக்கத்துல மீசைகளின் போன்று நீளமாக ஒன்று இருக்குமா, மீசை மாதிரி. அந்த 2 மீசை இருக்குதே, அதுதான் அந்த எறும்புக்கு ரொம்ப முக்கியமானது, அதிமுக்கியமானது. அந்த 2 மீசையும் எப்ப பார்த்தாலும் துடிச்சுக்கிட்டே இருக்குமா, சதாவும் துடித்துக் கொண்டே இருக்கும். அந்த சதாவும் துடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த துடிப்பினுடைய அசைவுல தான் அது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறது. தன்னுடைய நண்பன் யாரு, எதிரி யாரு, தன்னுடைய சொந்தம் இடம் எது, வேறு இடம் எது அப்படிங்கிறது எல்லாம் கண்டுபிடிக்குது, அறியுது என்பதாக எறும்பை ஆராய்ச்சி செய்தவர்களுடைய ஆய்வு முடிவு. எறும்பு பேசுது, அது இப்படித்தான் பேசுது, அது பேசுவதற்கு சாதனமாக இருக்கிறது. இதுதான். அதே போல அமெரிக்கா பெண் விஞ்ஞானி பல முட்டைகளை ஒரு இடத்துல வச்சுட்டு சில முட்டைகள் தானாக அசைகிறத பார்த்துட்டு அந்த அம்மையாருடைய ஆய்வு முடிவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முட்டைக்குள் இருக்கக்கூடிய குஞ்சுகள் தங்களுடைய ஒரு விதமான ஓசையின் மூலமாக இன்னொன்றின் மீது இன்னொன்றோடு உரையாடுகிறது. உரையாடல் என்பது தானாக அசைவதன் மூலமாக ஏற்படுகிறது என்பதாக அவங்களுடைய ஆய்வு முடிவுடைய தகவலை கொடுக்கிறார். அது உரையாடுதா, துதிபாடுதா, அல்லாஹ்வுக்கே வெளிச்சம்.
உரையாடுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த அம்மையாருடைய கண்டுபிடிப்பு உண்மை. துதிபாடுதல் என்பது உண்மையாக இருந்தால் அது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. வயமின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வை துதி செய்யாமல் இல்லை. வலா கில்லா தஃப்கஹுன தஸ்பீஹஹும், ஆனால் அதனுடைய தஸ்பீஹை நீங்க அறிய மாட்டீங்க, உங்களுக்கு அது விளங்காது. ஆனால் தஸ்பீஹ் செய்யுது, அல்லாஹ்வை துதிபாடு என்று அல்லாஹ் திருமறையில் சொன்னதுதான் அவர்களுடைய ஆராய்ச்சியாக இருக்க முடியுமே தவிர புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு பிராணி உலக முடிவு நாளுக்கு முன்பாக பூமியில தோன்றி மக்களிடத்தில் பேசும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய கருத்து செய்தி அது சாத்தியமான ஒரு விஷயம் என்பதுதான் என்பது கடந்த காலத்தினுடைய ஆதார நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேற்குல சூரியன் உதயமாகிறது. இதுவும் உலக முடிவு நாளுடைய பெரும் அடையாளங்களில் ஒன்று, 6வது அடையாளம். சூரியன் மேற்குல உதயமான உடனே மக்கள் எல்லாம் அவசரமா அல்லாஹ்வை ஈமான் கொள்வாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க இஸ்லாம் உண்மையான ஒரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சூரியன் மேற்கிலே உதயமானதற்கு பிறகு யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் எந்த விதத்திலையும் அவர்களுக்கு பலன் தராது. சூரியன் மேற்கிலே உதயமாகுவதற்கு முன்பாக யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய ஈமான் மட்டும்தான் அவர்களுக்கு பலன் தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்து 7வது அடையாளம், பெரும் அடையாளம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 44வது அத்தியாயம் 10வது வசனம், ஃபர்தகிபு யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன், வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வரக்கூடிய அந்த நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். ஒரு புகை மூட்டம், பெரும் புகை மூட்டம், சாதாரண அடுப்பு குழல் புகை அல்ல, ஊதும் குழல் புகை அல்ல, மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம். அப்படி ஒரு பெரும் புகை ஒன்று வரும், வானம் கொண்டு வரும். வானம் கொண்டு வரக்கூடிய அந்த பெரும் தெளிவான அந்த புகை வரக்கூடிய அந்த நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தில் சொல்லிட்டு, யக்ஷன்னாஸ், அது மக்களை எல்லாம் சூழ்ந்து கொள்ளும், ஹாதா அதாதுன் அலீம், இது மோசமான நோவினை தரக்கூடிய வேதனை உலக முடிவு நாளுக்கு முன்பாக என்று அல்லாஹ் ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். இதை பற்றி விரிவாக ஹதீஸில் வருகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன புகை? மக்களை சூழ்ந்து கொள்ளுமே, மூடிக்கொள்ளுமே என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது என்ன புகை என்று விரிவி தேடி விவரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை மூடிக்கொள்ளும். 40 இரவு பகலாக இதனுடைய நிலைமை நீடித்துக் கொண்டே இருக்கும். விசுவாசிகளை பொறுத்தளவிலே, ஈமான்தாரிகளை பொறுத்தளவிலே இந்த புகை என்பது ஒரு சின்ன ஜலதோஷம் பிடிச்சமாக, வேற எந்த வகையிலும் அவர்களுக்கு அது விபரீதத்தை தராது. ஒரு ஜலதோஷம் பிடிச்சா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், விசுவாசிகளை பொறுத்தளவிலே ஒரு ஜலதோஷம் பிடித்ததை போலலாம். ஆனால் காபீர்களை பொறுத்தளவிலே, இறை நிராகரிப்பாளர்களை பொறுத்தளவிலே, அவர்களுடைய மூக்கினுடைய 2 துவாரங்கள் வழியாக, காதினுடைய 2 துவாரங்கள் வழியாக, ஏன் அவர்களுடைய ஆசன வாயின் மூலமாக கூட உள்ளே நுழைந்து வெளியே வந்து அவர்களை மயக்கமடைய செய்துவிடும், நிலைகுலைய செய்துவிடும். மோசமான நோவினை தரக்கூடிய வேதனை என்று அல்லாஹ் சொல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு சொன்னார். இந்த ஆயத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், இப்படி ஒரு புகை மூட்டத்திலே மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது சொல்லுவாங்களாம், ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அதாப இன்னா முகினூன், எங்களுடைய ரப்பே இந்த வேதனையை எங்களை விட்டு விலக்கி வைப்பாயாக, நாங்கள் நம்பிக்கை கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு நோவினையை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக, உன்னை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் கும்பிடுவாங்க, கூப்பிடுவாங்க. அண்ணா லஹு திக்ரா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், அண்ணா லஹு திக்ரா வகத் ஜாஅஹும் ரசூலுன் முபீன் சும்ம தவல்லவ் அன்ஹு. இதே மாதிரி எத்தனை தடவை எச்சரிச்சேன்,
எத்தனை வேதனைகளை இறக்குனேன், என்னுடைய ரசூலை அனுப்பிச்சு வச்சேன், அற்புதங்களை காட்டினேன், இப்படித்தானே சொன்னீங்க. இனிமே ஒழுங்கா இருக்கிறோம், இனிமே சரியா இருக்கிறோம், இனிமே ஏத்துக்கிறோம். சும்மத்த வல்ல வாழ்வு. அப்ப மறுபடியும் நிராகரித்தீர்கள், புறக்கணித்தீர்கள். இப்ப மட்டும் என்ன, அவ்வளவு அற்புதங்களை காமிச்சு, அவ்வளவு ரசூல்மார்களை அனுப்பிச்சு வச்சு, வேதத்தை அனுப்பிச்சு வச்சு, எச்சரிக்கைகள் படுத்தி, இயற்கை சீற்றங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி திருந்தாத நீங்க இப்ப எஸ்கிஸா என்ன சொன்னீங்க? அப்ப நீங்க வகாலு முஅல்லமும் மஜ்னூன் அவ்வளவு செஞ்சு காட்ட பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? ரசூலை பார்த்து, தூதரை பார்த்து, யாரிடத்துல இருந்தோ கற்றுக்கொண்டு வந்ததை இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்க. மஜ்னூன், பைத்தியக்காரத்தனமான செய்தியை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த தூதர் என்று சொன்னீர்கள். முஅல்லமும், யாரிடத்திலேயோ பாடம் பெற்று வந்து கற்றுக்கொண்டு வந்து நம்ம இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி சொன்னீர்கள். நான் அனுப்பிச்சு வச்ச தூதரை பார்த்து. மஜ்னூன், அவருடைய செய்திகள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமான செய்திகள் என்று சொன்னீங்க. இப்ப புகை மூட்டத்தை பார்த்த உடனே கலங்குதோ, ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற உறுதிமொழி பறக்குதோ? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம நபுத்திஷல் பத்ஷத்தல் குப்ரா. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? பெரும் பிடிக்கக்கூடிய நாள். இந்த நாள் பயங்கரமான பிடியை கொண்டு உங்களை பிடிக்கும் நாள். இங்கே எஸ்கியூஸ்க்கு வேலை இல்லை. இன்னா முன்தகிமூன், பழி வாங்குவதில் தான் நாம் இப்பொழுது குறியாக இருக்கிறோம். ஒரு ஆட்ட ஆடுனீங்க, உலக நியதிக்காக விட்டு வச்சு, இப்ப அதெல்லாம் எடுபடாது. ஆணவமா, அகங்காரமா, பதவி மோகமா, பொருளாதார செருக்கா, ஆள்பலம் என்கிற ஒரு மேலெழுந்த எண்ணமா விட்டு வச்சேன். ஏன்? உலக நியதிக்காக. இப்ப யோம நபுதிஷல் பத்ஷத்தல் குப்ரா, பெரும் பிடியாக பிடிக்கக்கூடிய நாள். இங்கே எஸ்கியூஸ் கிடையாது. இன்னா முன்தகிமூன், நாம் பழிவாங்க தயாராக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களை தொடர்ந்து பேசலாம். அடையாளங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு யுக முடிவு நாளுடைய அடையாளங்கள், பெரும் அடையாளம். அடுத்து 8வது என்னன்னு கேட்டா, 3 பூகம்பங்கள் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட பார்த்து கொண்டு வந்த அந்த மாதிரி பூகம்பங்கள் கிடையாது. ஹாயா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சுனாமி வரதை கூட இன்ட்ரெஸ்டா பார்க்கறது. பூகம்பத்துல பல பேர் நெருக்கடிக்கு பலவிதமான இடிபாடுகளுக்கு மத்தியில் இறந்து போனது ஒரு சுற்றுலாத்தலமாவே, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கின இடத்த ஒரு சுற்றுலாத்தலமா ஆக்கிறது. இந்த மாதிரி பூகம்பம் இல்லை, இந்த மாதிரி இயற்கை சீற்றம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவினுடைய கிழக்கிலே ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படும், மதீனாவினுடைய மேற்கிலே ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படும், அரபு தீபகற்பத்திலே ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படும். இந்த 3 பூகம்பங்கள் ஏற்படாத வரை உலகம் அழியாது என்று சொன்னார். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுவும் கியாமத் நாளுடைய பெரும் அடையாளங்களில் உள்ள ஒரு அடையாளம். அடுத்து 9வது அடையாளம், பெரும் நெருப்பு. அதையும் இந்த உலகம் சந்திக்கத்தான் போகிறது. யமன் நாட்டிலிருந்து கிளம்புறது. யமன் நாட்டிலிருந்து தோன்றக்கூடிய நெருப்பு உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கும் பரவலாகி கொண்டு வரும். அணைச்சிடலாமா? எத்தனை வண்டியை அணைச்சு வைக்கலாம்? அணைக்கிறது முடியாது. யாராலும் அணைக்க முடியாத பெரும் நெருப்பு யமனிலிருந்து துரத்தி கொண்டு வரும். அணைக்க முடியாத நிலையிலே, கையாலாகாத நிலையிலே மக்கள் எல்லாம் ஊரை காலி செய்து விட்டு போவார்கள், வீட்டை காலி செய்து விட்டு போவார்கள். விடாது, விரட்டும். ஊரை காலி செய்தாலும், வீட்டை காலி செய்தாலும், குளம் குளமாக, கோத்திரம் கோத்திரமாக, சமூகம் சமூகமாக விரண்டு ஓடினாலும் விரட்டும். குறிப்பிட்ட ஒரு இடத்திலே உலக மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் மனுஷர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் நெருப்பு உலகத்தினுடைய யுக முடிவு நாளுடைய பெரும் அடையாளங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்ததற்கு பிறகு தஜ்ஜாலை கொல்லுவாங்க. யஜூஜ் மௌஜூஜுடைய அழிச்சாட்டியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க.
அப்புறம் செல்வம் கொளிக்கும், அதிசய பிராணி வெளியே வரும், அது மக்களிடத்தில் பேசும். அதுக்கு பிறகு கூட ஒரு சின்ன நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கெண்டைக்கால் ஒசரத்துல சில மனிதர்கள் தோன்றி கஅபத்துல்லாவை இடிப்பாங்க. அப்படி ஒரு சூழல் நடக்கும். எத்தியோப்பியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் மிருகங்களை போன்ற ஒரு வாழ்க்கை அவர்களும் வாழ்வார்கள். அதனுடைய நிலையெல்லாம் கடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா முதல் சூர் ஊதுவதற்கு ஏற்பாடு செய்வான். இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க பயான். சூர் ஊதுவாங்க. சூர் எந்த மலைக்கு ஊதுறது? சூர் எந்த மலைக்கு ஊதுவாங்க? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு சமயத்துல முதல் சூர் ஊதப்படும். அந்த முதல் சூர் ஊதுறதுல எல்லா மனிதர்களும் ஜின்களும் மௌத்தாகி விடுவார்கள், மையத்தாகி விடுவார்கள். ஒண்ணுமே இருக்காது. எல்லா உயிரினங்களும் சமாதி கட்டப்பட்டது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, லியமுத் ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீலும் மீகாயிலும் மரணம் அடையட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுவான். ரெண்டு மலக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், சய்யிதுல் மலாயிகா. ஜிப்ரீலும் மீகாயிலும் மரணம் அடையட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்ட உடனே அல்லாஹ்வுடைய அர்ஷ் கேட்குமா, யா அல்லாஹ் ஜிப்ரீலுமா, படையாளாச்சே, ஆரம்பத்திலிருந்து உள்ளவராச்சே, சீனியர், அவ்வளவு பெரிய மலக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அர்ஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அல்லாஹ்விடத்திலே கேள்வி தொடுக்கும். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, உஸ்குத், வாய மூடு, ஃபஇன்னி கதப்துல் மௌத அலா குல்லி மன் கான தஹ்த அர்ஷி, என்னுடைய அர்ஷிக்கு கீழே உள்ள அத்தனையும் சமாதியாக வேண்டும் என்பது என்னுடைய விதி. நீ வாய மூடிக்கொண்டீர்கள் என்று அர்ஷை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். இப்னு கசீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீரிலே வரக்கூடிய செய்திகள், வசனத்தினுடைய விளக்கங்கள், விரிவுரைகள், இவைகளெல்லாம் எடுத்து பார்க்கணும். தமிழ்ல கூட வந்திருக்கு. இப்படியாக அல்லாஹ் தஆலா அர்ஷிட்ட சொல்லிடுவான். அதுக்கு பிறகு எதுவுமே இருக்காது. அல்லாஹ் தனித்தவனாக இருப்பான், தான் மட்டுமாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் தஆலா ஒரு கூக்குரல் இடுவான், ஒரு சப்தம் இடுவான். லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ் 40வது அத்தியாயம் 16வது வசனத்துல சொல்றான். தனித்த நிலையில தான் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி யாருக்குரியது, இன்றைய தினம் ராஜாங்கம் யாருக்கு சொந்தம்? யார் பதில் சொல்றது? பதில் சொல்றதுக்கு யார் இருக்கா? யார் இல்லையே, அவன் மட்டும்தானே இருக்கிறான். ஆனாலும் கேட்பான், சப்தம் இடுவான், லிமனில் முல்குல் யௌம். பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்களா? அல்லாஹ்வே பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், தனித்தவனான ஏகனான அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவனே பதில், கேள்வியும் அவனே, பதிலும் அவனே. ஏன் சொல்ல நாதி இல்லை. அடக்கி ஆளக்கூடிய கஹ்ஹார், எனக்கு தான் இன்றைய நாளில் ராஜாங்கம் சொந்தம். இது தெரியாம இங்க உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் நான் தான், என்னுடைய ஆட்சி, என் பதவி, என் செல்வம், என் திறமை, என் விவாத திறமை, என் பேச்சு திறமை, என் உடல் திறமை, என் பலம், என்ன இது? அதெல்லாம் எத்தனை நாளைக்கு? அன்றைய நாளையில இதுவெல்லாம் எப்படி, எந்த அளவுக்கு எடுபடும்? அல்லாஹ் ஒரு உள்ளத்துல நமக்கு அச்சம் ஏற்படுங்கிறதுக்காக 40வது அத்தியாயம் 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்லிக்கிறார். அதுக்கு பிறகு 40 வருட காலமாக அல்லாஹ் இப்படியே இருப்பான். இதே நிலையிலேயே 40 வருட காலம் முடிஞ்சிடும். மறுபடியும் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் விட்டு சூர் ஊதுங்கம்மா, 2வது சூர். அந்த சூரை ஊதும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அன்றைய நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த 2வது சூர் ஊதும் போது 22வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அது எப்படிப்பட்ட பயங்கரமான நாள் என்பதை தன்னுடைய வசனங்களின் மூலமாக அவனுக்கே உரிய பாணியிலே விளக்கி சொல்லுகிறான். யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும், ஓ மக்களே உங்களுடைய ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம்,
அதிர்ச்சியான கியாமத் நாளுடைய அந்த அதிர்ச்சியான நிகழ்வு அது ஒரு மகத்தான ஒரு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். சாதாரண நிகழ்ச்சி என்று நினைத்து விடாதீர்கள். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த நாள் சாதாரண நிகழ்ச்சி என்று எண்ணி விடாதீர்கள். படுபயங்கரமான ஒரு நிகழ்வு. யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத். பாலூட்டக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதை மறந்து விடுவார். வதலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையை ஈட்டெடுத்து விடுவார். அந்த சத்தத்தை கேட்டுட்டு, அந்த அதிர்ச்சியை பார்த்துட்டு, தாய் குழந்தைக்கு பால் கொடுக்க மறந்து விடுவாள். தன் வயிற்றில் கருவை சுமந்திருக்கிற குழந்தையை சுமந்திருக்கிற கர்ப்பிணி பெண் ஈண்டெடுத்து விடுவாள். சுகாரா, மக்களை எல்லாம் நீங்க பாப்பீங்க மதி மயங்கியவர்களாக. வமாஹும்பி சுகாரா, இது மதுவினுடைய போதையால் வந்த மயக்கம் அல்ல, படுபயங்கரமான மோசமான மயக்கம். இது அப்படியே என்ஜாய் பண்ணி படுத்து கிடக்கிற மயக்கமா இது? வமாஹும்பி சுகாரா, நீங்க நினைக்கிற மாதிரியான மதிமயக்கம் அல்ல இது, மதுவின் மயக்கம் அல்ல இது. இது உட்குலைக்கக்கூடிய மயக்கம். அல்லாஹ்வுடைய அதாபு அப்படித்தான், கடினமானதுதான், நோவினையானதுதான் என்று 22வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்லலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஒவ்வொருத்தருடையும் எழுப்பி 5 கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் யாரும் தன்னுடைய பாதத்தை நகட்டி கூட வைக்க முடியாது. என்ன 5 கேள்வி? அன் உம்ரிஹி ஃபீமா அப்னா, உன்னுடைய வயதை எப்படி கழித்தாய்? அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை எதிலே அர்ப்பணித்தாய்? வ மாலிஹி மின் ஐன கஸபஹு, உன்னுடைய பொருளாதாரத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய்? வ ஃபீமா அன்ஃபகஹு, எதிலெல்லாம் உன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்தாய்? வ மாதா அமில ஃபீமா அலிம, கற்றதின்படி எந்த அளவு செயல்பட்டாய்? இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவருடைய பாதங்கள் நகராது, நகர அனுமதிக்கப்பட மாட்டார். இதை நம்ம நினைச்சோம்னா இது தூக்கமே வராது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு இறை அச்சத்தை, உள்ளச்சத்தை, பயபக்தியை, மறுமை மீதான பயத்தை, மரணத்தின் மீதான பயத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா கொண்டு வரக்கூடிய எதிர்வரக்கூடிய நாட்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே நம்முடைய காலத்தை கழிப்பதற்கும் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை பகுதியை கழிப்பதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக்கினை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.